ஒரு பேசிக்கான இமேஜ் ChatGPTல அப்லோட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஆர் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? 2 PDF அப்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டிஃப்ரென்ஸ்லாம் கம்பேர் பண்ண முடியுமா? வாய்ஸில் பேசினா ChatGPTக்கு புரியுமா? இதோட எல்லா ஆன்சருமே எஸ். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அறிவு டெக் AI. ChatGPT சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ChatGPTயோட நெக்ஸ்ட்டு 3 பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இமேஜ் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அங்கே வந்து நமக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து நமக்கு தேவையான இமேஜை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆட் இமேஜஸில் வந்து அப்லோட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து இதுதான். டிஸ்கிரைப் ஆர் எடிட் த இமேஜ். அந்த பிளேஸில் வந்து நமக்கு தேவையான வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எனக்கு ChatGPT எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுன்றது வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, என்னோடய இமேஜை வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ரொமோஷ்னலுக்காக கொஞ்சம் க்ரியேட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் வந்து ஸ்டூடியோ லைட்னிங்லாம் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் சும்மா மாடர்னாக இருக்கணும். அண்ட் இதில் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டாகிராம் ஆர் வெப்சைட்டில் தான் விஷுவலாக காமிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து ஒரிஜினல் இமேஜை சேஞ்ச் பண்ணாமல் எனக்கு அப்படியே அந்த இமேஜ் ஆர் ப்ராடக்ட் வந்து வேணுன்றதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். லைக் அதோட கலர் அண்ட் ஷேப் வந்து மாறக்கூடாது. அண்ட் தென் அதை அப்லோட் பண்ணுறேன். வித்தின் மினிட்ஸே எனக்கு வந்து க்ரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் இமேஜ் எப்படி இருந்தது அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பேக்ரவுண்டு அண்ட் அதோட ஸ்டைலிங்கே மாறி நமக்கு வந்து நியூவாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ChatGPT ஃபீச்சரில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாக்குமெண்ட் கம்பேரிசன். டாக்குமெண்ட் கம்பேரிசன்னா நம்ம வந்து ஒரு 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நோட்ஸ் அனுப்புகிறேன் நான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு நோட்ஸ் அண்ட் நியூ நோட்ஸ் ரெண்டுத்தையுமே நான் அப்லோட் பண்ணி கேட்குறேன். வாட் ஆர் த நியூ டாபிக்ஸ்ன்னு கேட்டால் செகண்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் சொல்லிடும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய இருக்குது. லைக் ரிசர்ச் பேப்பர்ஸ் கம்பேர் பண்ணலாம், அண்ட் ரெஸ்யூம் வேர்ஷன்ஸ் கம்பேர் பண்ணலாம், மீட்டிங் நோட்ஸ் கம்பேர் பண்ணலாம். ஹியூஜ் டைம் சேவ் ஆகும் நமக்கு இது யூஸ் பண்ணால். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் ChatGPT சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஃபீச்சர் வந்து ஆடியோ ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ChatGPT கிட்ட மேனுவலாக கொஷின் கேட்குறத விட்டு ஆடியோ பேஸ் பண்ணி கொஷின் கேட்டால் கூட ChatGPT சிம்பிளாக செகண்ட்ஸில் எனக்கு ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்பீக் பண்ணாலே, நம்ம பேசினாலே போதும், ChatGPT நம்மளோட வாய்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை நேச்சுரல் லாங்குவேஜ் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா, எக்ஸ்பிளைன் DBMS இன் சிம்பிள் வேர்ட்ஸ்ன்னு நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ChatGPT எனக்கு ரிப்ளை பண்ணும். அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ்க்கு கூட நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம். லைக் ChatGPT நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ற டிப்ஸ் கூட கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.